வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் ஏதும் சிக்காத நிலையில் சோதனையை முடித்து திருப்பி சென்றனர். காட்பாடி காந்திபுரத்தில் உள்ள அமைச்சரின் வீடு, அவரது மகன் கதிரானந்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி வளாகம், அமைச்சரின் நம்பிக்கைக்குரிய பூந்தோலை சீனிவாசனின் உறவினர் வீடு உள்பட 4 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். நேற்று காலை 8 மணி முதல் பூஞ்சோலை சீனிவாசன் வீடு மற்றும் சிமெண்ட் குடோன் ஆகிய இடத்திலும், அதேபோல கதிரானந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக 11 மணி நேர சோதனைக்கு பிறகு ஆவணங்கள் ரூபாய் ஏதும் சிக்காத நிலையில் சோதனையை முடித்து சென்றனர். ஒன்னும் ஆவணங்கள்லாம் எடுத்துட்டு போல எதுவும் இல்ல. பழைய விசாரணை தான் எடுக்கல. அவங்க நல்ல மாதிரி பண்ணினாங்க. அவங்க சர்ச் பண்ணிட்டு எதை எடுத்து போலன்ட்டு ஏஜியும் கைது எழுதி அவ்வளவுதான். போன் எடுத்துட்டு போறீங்க. விழுப்புரத்தில் கழிவுநீர் தொட்டியில் சிறுமி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தில் 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியைச் சேர்ந்த தம்பதி பழனிவேல் சிவசங்கரி. இவர்களின் 4 வயது மகளான லியாலட்சுமி அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் LKG படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் குழந்தை லியாலட்சுமி நேற்று பள்ளியில் மதிய உணவு இடைவேளையின் போது பள்ளி வளாகத்திற்குள் உள்ள கழிவுநீர் தொட்டி அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்துள்ளார். பின்னர் சிறுமி கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்ததை அறிந்த ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தந்தை புகார் கொடுத்ததை அடுத்து பள்ளி தாளாளர் எமில்டா, பள்ளி முதல்வர் டோமினிக் மேரி மற்றும் வகுப்பாசிரியர் ஏஞ்சல் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக மாவட்ட அளவிலான அறிஞர் அண்ணா மிதிவண்டி போட்டிகளை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். விழுப்புரத்தில் இன்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக மாவட்ட அளவிலான அறிஞர் அண்ணா மிதிவண்டி போட்டிகள் நடைபெற்றது. விழுப்புரத்தை அடுத்த கோழியனூர் கூட்ரோட்டில் நடைபெற்ற போட்டிகளை வனத்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையில் வேகமாக முன்னேறி வருவதாக பெருமிதமாக கூறினார். தமிழகத்தில் எல்லா விளையாட்டுகளும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய துணை முதலமைச்சர், நம்முடைய மாண்புமிகு உதயநிதி அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிகளுக்கெல்லாம் கிடைத்திருக்கிற வெற்றி நம்முடைய மாவட்டத்தில் மேலும் சிறப்பாக செயல்பட எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் என்பதை சாத்தூர் அருகே உள்ள பொம்மையாபுரம் கிராமத்தில் பட்டாசு ஆலை வெடித்து விபத்து ஏற்பட்டதில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சாத்தூர் அருகில் உள்ள பொம்மையாபுரம் கிராமத்தில் சிவகாசியைச் சேர்ந்த பாலாஜி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. நாக்பூர் உரிமம் பெற்று செயல்பட்டு வரும் இந்த பட்டாசு ஆலையில் 50க்கும் மேற்பட்ட அறைகளில் 70க்கும் மேற்பட்டோர் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காலை பட்டாசு தயாரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது உராய்வு காரணமாக திடீரென வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த வெடி விபத்தில் 4 கட்டிடங்கள் தரைமட்டமான நிலையில் 6 பேர் உயிரிழந்தனர். இதுவரை 6 பேர் அடையாளம் தெரியப்பட்டு வந்த நிலையிலும் மேலும் கட்டிட இடிபாடுகளில் வேறு யாரேனும் சிக்கியுள்ளனரா என்பது குறித்து தீயணைப்பு மீட்புப் பணியினர் மற்றும் போலீசார் தேடி வருகின்றனர். சேலத்தில் நடைபெற்ற அறிஞர் அண்ணா விரைவு சைக்கிள் போட்டியை அமைச்சர் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் சேலத்தில் அறிஞர் அண்ணா விரைவு சைக்கிள் போட்டி நடைபெற்றது. சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த சைக்கிள் போட்டியினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். 13, 15, 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆண்கள், பெண்கள் என தனித்தனியாக நடைபெற்ற இந்த சைக்கிள் போட்டியில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசுகளும் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. நகராட்சி மற்றும் மாநகராட்சி விரிவாக்கத்தை பொதுமக்கள் தொலைநோக்கு பார்வையுடன் பார்க்க வேண்டும் என திருவாரூரில் அமைச்சர் TRP ராஜா பேட்டியளித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இலவச வீட்டுமனை வழங்குதல் குறித்து அலுவலக ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் TRP ராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மற்றும்
சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் டிஆர்பி ராஜா, திருவாரூர் மாவட்டத்தில் விரைவாக 25,000 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்க ஏற்பாடு நடைபெற்று வருவதாகவும், அவற்றில் ஓரிரு மாதங்களில் 10,000 முதல் 12,000 வரை பட்டா கொடுக்க வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், திருவாரூர் மாவட்டத்தில் சிப்காட் மற்றும் சிட்கோ தொழிற்சாலைகள் மூலம் வேலை வாய்ப்பு அதிகரிக்க தற்போது நகராட்சி மற்றும் மாநகராட்சியுடன் அருகில் உள்ள பகுதிகள் இணைக்கப்பட்டுள்ளன என்றும், இதனை தொலைநோக்கு பார்வையுடன் பார்க்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் குடிசையே இல்லாத அந்த சூழ்நிலை உருவாகத்திற்கான அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் எல்லோரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த வேலை துரிதமாக திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது சிட்கோ, அது வந்து MSME-ல வரும். அது இன்னொரு அமைச்சகம், நம்ம அமைச்சகம் அது அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதை தாண்டி சிப்காவும் சரி, நம்ம பகுதியில் நம்ம அறிவிக்கப்பட்ட சிப்காட்டும் சரி, இரண்டுமே வெகு விரைவில் நல்ல வேலை வாய்ப்புகளை மக்களுக்கு வழங்கும் அளவிற்கு விரைந்து நிச்சயமாக செயல்படுத்தப்படும். திராவிட மாடல் ஆட்சியில் ஆதிதிராவிடர் நல ஆணையம், பழங்குடியினர் ஆணையம், தூய்மை பணியாளர் நலத்திட்ட வாரியம் என ஆதிதிராவிட மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மதிவேந்தன் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த கும்மனூர் ஊராட்சியில் ஆதி திராவிடர் நல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 49.90 லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்தை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த திறப்பு விழாவின் போது சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் நாசர், MLA-க்கள் துரை சந்திரசேகர், சுதர்சனம் ஆகியோர் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மதிவேந்தன், ஆதி திராவிடர் நலத்துறையின் நிதி முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க குழு அமைத்துள்ளதாக கூறினார். குழுவின் மூலம் எங்கெங்கு நிதி தேவை எனவும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி பயன்பாடு குறித்து ஆய்வு செய்வதாக தெரிவித்தார். தேவையான நிதிகள் இருக்கு இல்லையா, அது உரிய முறையில் பயன்படுத்தப்படுதான்னு நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழுவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போ அமர்த்தியிருக்கிறார். இப்போ அந்த கண்காணிப்பு குழு மூலியமாக நம்முடைய ஆதிதிராவிட மக்களுக்கு எங்கெங்கே வளர்ச்சி பணிகள் தேவை, அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 100% பயனடைதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தனியாக ஒரு கண்காணிப்பு குழு. இது மட்டும் இல்லாமல் இப்போ ஆதிதிராவிட மக்களுக்கான தனி ஆணையத்தை அமைச்சிருக்கிறார். 3 வருஷம் முடிஞ்சு இப்போ மறுபடியும் ரெனிவல் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி சிறப்பு வாய்ந்த திட்டங்களில் ஆதிதிராவிட மக்களுக்காக அமர்த்திய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. ஆட்டுக்குட்டிகள் இருந்த இடத்தில் தான் அடைத்து வைத்தார்கள் என கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட பாஜக நிர்வாகி குஷ்பு பரபரப்பாக குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் போராட்டம் மதுரையில் இருந்து தொடங்கி சென்னை வரை நடைபெறும் என பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பாஜக மகளிர் அணி சார்பில் மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள கண்ணகி கோவிலான செல்லத்தம்மன் கோவில் முன்பாக நீதி கேட்கும் பேரணி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டது. இருப்பினும் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பாஜக நிர்வாகி குஷ்பு உட்பட பாஜக நிர்வாகிகளை கைது செய்யப்பட்டு மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள ஆட்டுமந்தை மண்டபத்தில் அடைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய குஷ்பு, ஆட்டுக்குட்டிகள் இருந்த இடத்தில் தான் தங்களை அடைத்து வைத்தார்கள் என குற்றம் சாட்டி பேசியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் முதல் அட்வைசரி கமிட்டி கூட்டம் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ், விமான நிலைய இயக்குனர் வேணுகோபால் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த துரை வைகோ, விமான நிலையம் ஓடுதள விரிவாக்கத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணி 97 விழுக்காடு வரை முடிந்துள்ளதாகவும், நிலம் கையகப்படுத்தி பணிகள் அனைத்தும் 6 மாதத்திற்குள் முடிவடையும் என நம்பிக்கை இருக்கிறது என்றும் தெரிவித்தார். விமான நிலையத்துடைய கட்டடம் வந்தாலுமே கூடுதல் விமான சேவைகள், குறிப்பாக பெரிய விமானங்கள் இங்கே இறங்குறதுக்கு உண்டான வசதிகள் கிடையாது. அதுக்கு தான் அந்த ஓடுதலுடைய விரிவாக்கம் அதுக்குண்டான ஒரு இன்னும் நில கையகப்படுத்தல் இனி முடியலை. இனி வர சில ஃபார்மாலிட்டிஸில் முடிக்காமல் இருந்தது. அதனால் இன்றைக்கி முதல் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண, கடந்த 6 மாதங்களாக இது முதல் அஃபிஷியல் மீட்டிங், இது முதல் மீட்டிங்கு. தமிழகத்தில் நடக்கும் திமுக ஆட்சி ஜனநாயக ரீதியான ஆட்சி நடக்கவில்லை என பாஜக நிர்வாகி குஷ்பு கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பாஜக பிரமுகரும் நடிகையுமான குஷ்பு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர்,
வைகோ பேரணி நடத்த அனுமதி கேட்டதும் தந்து உள்ளனர். எதிர்க்கட்சியான நாங்கள் அனுமதி கேட்டால் தர மறுப்பதாக குற்றம் சாட்டி பேசினார். மேலும் தமிழகத்தில் நடக்கும் திமுக ஆட்சி ஜனநாயக ரீதியான ஆட்சி நடக்கவில்லை எனவும் சர்வாதிகாரி ஆட்சிதான் நடந்து கொண்டு இருக்கிறது என்று கடுமையாக விமர்சித்து பேசினார். வைகோ அவர்கள் ஏதோ காலையில் பேரணி இருந்திருக்கு, அவருக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. எதிர்கட்சியிலிருந்து நாங்கள் பெர்மிஷன் கேட்கும் போது எங்களுக்கு மறுக்கிறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சிக்கு அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக ரீதியாக ஆட்சி நடத்தலை. அவர் ஒரு சர்வாதிகாரி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குன்னா நான் சொல்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.